காசு கொடுங்க, நான் ஒரே மாசத்திலேயே வந்து அதை டபுள் ஆக்கி தரேன், ட்ரிபிள் ஆக்கி தரேன், இந்த மாதிரிலாம் யாராவது சொன்னாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. வணக்கம், நான் உங்க அட்வொகேட் விஜய். 100 நாள் 100 சட்டங்கள் தொடர்ல இன்னைக்கு சட்டம் 27. அதாவது ஒரே மாசத்துல பணத்தை டபுள் ஆக்குற மாதிரி இருந்தா இன்னைக்கு எல்லாருமே கோடீஸ்வரங்க தான். சில பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆசையை தூண்டி நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கிடுறாங்க. இப்ப நான் சட்டம் 26ல சொன்ன மாதிரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் தான். இந்த மாதிரி ரிட்டையர்ட் பீப்புள்ஸ், வயசானவங்க, காசு அதிகமா வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் தான் இந்த ஸ்கேமர்ஸ்க்கு டார்கெட். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, காசு இருந்ததுன்னா அதை வந்து எஃப்டிலயோ இல்ல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தெரியாத நபர்கிட்ட கொடுத்து வந்து காசை இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப பெறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்றதுனால நிச்சயமா சைபர் கிரைம்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதை ஆன்லைன்லயும் பண்ணலாம், இல்ல நீங்க ஸ்டேஷன் போயிட்டு ஸ்டேஷன்லயும் சைபர் கிரைம் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பெரும்பாலான சுச்சுவேஷன்ல போன காசு வந்து திரும்பி வராது. வேலை சைபர் கிரைம் நீங்க அனுப்பின அக்கௌண்ட்டை லாக் பண்ணி, இல்ல அவன் வேற யாருக்காவது அனுப்பி அந்த அக்கௌண்ட் அவங்க லாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா கோர்ட் மூலமா மனு ஃபைல் பண்ணி உங்க அமௌண்ட்டை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உஷாரா இருங்க. தேங்க்யூ.